அரசியல் சட்ட பிரிவுகள்ல 5 மற்றும் 6 2 அட்டவணைகள் இருக்கு. எதுக்காக இந்த 2 அட்டவணைகள் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள இதற்காக இந்த 2 அட்டவணைகள் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நாம முதல்ல இந்த இந்திய அரசியல் சட்டத்துல 5வது மற்றும் 6வது அட்டவணையில உள்ள ஏற்பாடு என்ன? இது ஆக்சுவலா ஒரு எக்ஸாம்ல வந்த கொஸ்டின் இது. ஓகே, 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, 1 பட்டியலிடப்பட்ட பழங்குடியினரின் நலன்களை பாதுகாக்க வேண்டும். 2வது மாநிலங்களுக்கு இடையிலான எல்லைகளை நிர்ணயித்தல். 3வது பஞ்சாயத்துகளின் அதிகாரங்கள் மற்றும் பொறுப்புகளை தீர்மானிக்கிறது. 4வது அனைத்து எல்லை மாநிலங்களின் நலன்களையும் பாதுகாக்க வேண்டும். இதுதான் 4 ஆப்ஷன் இதுல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் என்னன்னு நீங்க யோசிங்க. பட் நானும் ஆன்சரை கொடுக்குறேன் நான். ஓகே, 1 பட்டியலிடப்பட்ட பழங்குடியின நலன்களை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறத இதுக்கான ஆன்சர். இந்த பதில் வரும்போதே நமக்கு பழங்குடியினர் நலன்களை பாதுகாக்கிறதுங்கிறது ரொம்ப நியாயமான ஒண்ணு. ஆனா இதற்காக 2 அட்டவணைகள், 5வது அட்டவணையும் இருக்கு, 6வது அட்டவணையும் இருக்கு அப்படின்னு சொன்னா ஏன் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதற்கான விடையை நம்ம பார்ப்போம். நம்ம 2 அட்டவணை ஏன் அப்படின்னா, இந்த 5வது அட்டவணை என்ன சொல்லுதுன்னா, அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா மற்றும் மிசோரம் இந்த மாநிலங்கள் அல்லாத மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய பழங்குடி பகுதிகளுக்கானது இந்த 5வது அட்டவணை என்பது. இது ஒரு ஸ்பெஷல் கேஸ். 6வது அட்டவணை தான் அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா மற்றும் மிசோரம் ஆகிய மாநிலங்களில் உள்ள தன்னாட்சி பழங்குடி பகுதிகளுக்கு. ஓகே, கொஞ்சம் வித்தியாசம், உரிமைகள் கொஞ்சம் கூடுதல். அதனாலதான் சொல்லும் போது பிற மாநிலங்களில் உள்ள பழங்குடி பகுதிகளுக்கானது அப்படின்னு 5வது அட்டவணையை சொல்லிட்டு 6வது அட்டவணையை பற்றி சொல்லும் போது தன்னாட்சி பழங்குடி பகுதிகளுக்கானது கூடுதல் உரிமைகளோடு அந்த பழங்குடி பகுதிகள் இருக்கு அப்படிங்கிறதா. இது ஏன் இன்னைக்கு இது ஒரு விவாதத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா, ஜம்மு காஷ்மீர்ங்கிற மாநிலம் 2ஆக பிரிக்கப்பட்டு 2ம் மத்திய அரசின் நேரடி ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளாக மாற்றப்பட்டது. அதுல லடாக் தனியாக பிரிக்கப்பட்டது. அந்த லடாக் மக்கள் எங்கள் பகுதியை 6வது அட்டவணையில் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையோட இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு லடாக் இது வரைக்கும் சந்திக்காத மிகப்பெரிய அளவுல ஒரு போராட்டம் அங்க நடந்தது நாம பார்த்தோம். நம்ம வரக்கூடிய மக்களவை தேர்தலிலும் பிரச்சாரங்களில் அது எதிரொலிக்கும் அப்படிங்கிறதா அந்த மக்கள் சொல்லக்கூடியதா இருக்கு. பிரச்சாரங்கள்ல மட்டும் இல்லாம தேர்தல் முடிவுகளை கூட அது தீர்மானிக்கும் அப்படிங்கிறது தான் இப்ப அங்க இருக்கக்கூடிய அரசியல் நிலவரம் அங்க.